அஞ்சு மார்க்கெட்ல தன்னோட கடையில உட்காந்துக்கிட்டு ராக்கிய வித்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் கிராமத்தை சேர்ந்த ஆளு அஞ்சு கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒரு ராக்கி வேணும் அஞ்சு. ஆமா, ஒரு ராக்கியோட விலை எவ்வளோ? ராக்கிக்கு எந்த ஒரு விலையும் இல்லைன்னு, அது விலை மதிப்பற்றது. அஞ்சு சொன்னதை கேட்டுட்டு பில்லு சிரிக்க ஆரம்பிச்சாரு. கடையில உட்காந்துக்கிட்டு அதிகமா தத்துவங்கள்லாம் சொல்லாத அஞ்சு. உன்னுடைய இந்த தத்துவம் உன் கடையை முழுக அடிச்சிரும். இந்த உலகத்துல எல்லா பொருளுக்கும் விலை உண்டு. நான் வந்து யதார்த்தமா தான் சொன்னேன். உன்னுடைய பேச்சு என்னமோ எத்தனையோ அண்ணன்களுக்கு ராக்கி கட்டின மாதிரி இருக்கு. எல்லாம் எங்களுக்கும் தெரியும், உனக்கு எந்த ஒரு அண்ணனும் கிடையாது. இப்படி சொல்லிட்டு பில்லு அஞ்சுவை கிண்டல் பண்ணபடி அந்த இடத்த விட்டு போனாரு. சாயந்தரம் அஞ்சு ரொம்ப சோகத்தோட தன்னோட அம்மா கௌசல்யா கிட்ட சொன்னா, அம்மா, வருஷம் வருஷம் ரக்ஷா பந்தன் வரும்போதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கும் அண்ணன் யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நான் ராக்கி கட்டியிருப்பேன்ல. அதெல்லாம் விடு, ஒன்று சொல்லு, இன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் நடந்தது? இன்னைக்கு 200 ரூபாய்க்கு தாம்மா வியாபாரம் நடந்தது. அஞ்சு சொன்னதை கேட்டுட்டு கௌசல்யா அதிர்ந்து போய் என்ன சொன்னாங்கன்னா, அம்மாடி, உனக்கே நல்லா தெரியும், நான் தலைவர்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கி தான் இந்த ராக்கி கடையை போட்டேன். அப்புறம் தலைவரும் ஒரு நிபந்தனையோட தான் பணம் கொடுத்தாரு. நான் வாங்கின கடனை ரக்ஷா பந்தனுக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு, அதுவும் வட்டியோட சேர்த்து. அம்மா, இப்பெல்லாம் ஆர்டிஃபிஷியல் அப்புறம் பிராண்டட் காலம் வந்துடுச்சும்மா. நம்ம கையால் செய்கிற ராக்கியை இப்பெல்லாம் யாருமே வாங்குறதில்ல. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் வீடு வீடாக போய் ராக்கி வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்மளோட ராக்கி நிச்சயமாக வியாபாரம் ஆகணும். மறுநாள் அஞ்சு வீடு வீடாக போய் ராக்கியை விற்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அஞ்சுவோட ராக்கியை யாருமே வாங்கலை. அஞ்சு ரொம்ப சோர்வாகி தன்னுடைய கடையில் போய் உட்காந்துட்டா. அப்போதான் ஒரு வயசான அம்மா அஞ்சுவோட கடைக்கு வந்து அஞ்சு கிட்ட சொன்னாங்க, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சோகத்தோட இங்கே உட்காந்துட்டு இருக்க? வீடு வீடாக போய் ராக்கி வியாபாரம் பண்ணோன்னா நல்லா வியாபாரம் நடக்கும்னு நினச்சேன். ஆனால் அம்மா கையால் செஞ்ச ராக்கியை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த கிராமத்து எல்லையோட பக்கத்தில் இருக்கிற காட்டில் குடிசையை கட்டி வாழ்ந்துட்டுருக்கேன். நீ நாளைக்கு உன்னோட ராக்கியை எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க அங்க வா. நான் உன்னோட ராக்கி மொத்தத்தையும் வாங்கிக்கிறேன். அந்த அம்மா சொல்றத கேட்டுட்டு அஞ்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. சாயந்தரம் அஞ்சு தன்னோட வீட்டுக்கு போனா. அஞ்சுவோட அம்மா ரொம்ப சோகத்தோட அஞ்சு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அம்மாடி, இன்னைக்கு உன்னோட முகத்துல சோர்வு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு எவ்வளோடா கண்ணா வியாபாரம் ஆச்சு? அம்மா, நான் இந்த கிராமத்துல எல்லார் வீட்டோட கதவையும் தட்டினேன், ஆனா யாருமே ராக்கிய வாங்கல. அஞ்சு சொன்னதை கேட்டுட்டு கௌசல்யா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட வயசு படிக்க வேண்டிய வயசு, ஆனா இந்த வயசுல நீ வீடு வீடா போய் ராக்கி வியாபாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லாம நான் நல்லா இருந்தேனா, ஒருவேளை உனக்குன்னு ஒரு அண்ணன் இருந்திருந்தானா. அப்பதான் கிராமத்தோட தலைவர் தான் கூட பிரிட்ஜுவை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாரு. கௌசல்யா, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ என்னுடைய பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு, அதுவும் வட்டியும் முதலுமா. தலைவர் ஐயா, நான் உங்ககிட்ட கடன் வாங்கின பணத்துல நானும் என் பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு ராக்கிகளை செஞ்சோம். நான் நினைச்சேன் இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை அப்ப அந்த ராக்கிகள்லாம் நல்ல வியாபாரம் ஆகணும், எங்க கையிலயும் கொஞ்சம் பணம் மிஞ்சோன்னு நினைச்சோம். ஆனா இந்த வருஷம் எந்த வியாபாரமும் நடக்கலங்க. உன் பொண்ணு கிட்ட கௌசல்யா யார் வாங்குவாங்க ராக்கிய? உன் பொண்ணு ராக்கி வியாபாரம் பண்றானோ இல்லையோ, ஆனா நிறைய தத்துவங்கள் மட்டும் சொல்றா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு என்னுடைய பணம் வேணும். தலைவர் ஐயா, எங்களை கொஞ்சம் நம்புங்க. வியாபாரம் எந்த அளவுக்கு நடந்ததோ அதுல எங்களால வயிறார சாப்பிட கூட முடியலங்க ஐயா. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ இந்த ராக்கி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கல, அந்த ராக்கி எடுத்துட்டு போய் நான் கொடுத்த பணத்துக்கு ஈடு கட்டிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு தலைவர் தன் கூட கூட்டிட்டு வந்த பிரிட்ஜு கிட்ட சொன்னாரு, என்னடா பாக்குற? கௌசல்யா வீட்டுல எத்தனை ராக்கி இருக்கோ அத்தனையும் தூக்கிட்டு வா. பிரிட்ஜு ராக்கி மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டான். இங்க பாரு கௌசல்யா, உன்னுடைய ராக்கிகளை ஜப்து பண்ணி என்னுடைய பணத்தை நான் ஈடு கட்டிக்கிறேன். ஆனா வட்டி இன்னும் பாக்கி இருக்கு. உன் பொண்ணுக்கும் இப்போ வயசாயிடுச்சு. அப்புறம் என்னுடைய அண்ணன் புள்ள சந்து, அவன் கல்யாணத்துக்கு தயாராயிட்டான். ரக்ஷா பந்தனுக்கு முன்னாடி நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வரலன்னா உன் பொண்ணு அஞ்சுவ நான் தூக்கிட்டு போயிடுவேன்.
அப்புறம் எங்க அண்ணன் பையன் சந்துக்கு இவளை கல்யாணம் பண்ணிடுவேன். இந்த கிராமம் மொத்தத்துக்குமே தெரியும். அதாவது உங்க அண்ணன் புள்ள 1ஆம் நம்பர் குடிகாரன், ரொம்ப தப்பானவனு. அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு நீ நினைச்சா ரக்ஷா பந்தனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணம் கொடுத்துரு. இப்படி சொல்லிட்டு தலைவர் தன்னுடைய நண்பன் பிரிட்ஜுவை கூட்டிக்கிட்டு ராக்கி மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. மறுநாள் அஞ்சு ரொம்ப தூரத்துல அந்த கிராமத்துல ஒரு மரத்துக்கடியில நின்று அழுதுட்டு இருந்தா. அப்ப அதே வயசான அம்மா அஞ்சுவை பார்க்க வந்தாங்க. நான் காலையில இருந்து உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ ராக்கியை எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வரவே இல்லையே. அஞ்சு நடந்த விஷயங்களை அந்த அம்மா கிட்ட சொன்னா. நானும் என் அம்மாவும் நேற்று வந்து எதுவும் சாப்பிடல, போதாதுன்னு அந்த தலைவர் மிரட்டிட்டு போயிருக்காரு. இப்ப நான் என்ன பண்றது? சரி, என் கூட என்னுடைய வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு விஷயத்தை காட்டவும் அதை பத்தி சொல்லவும் விரும்புறேன். அஞ்சு அந்த அம்மா கூட போனா. அந்த அம்மா வீட்டுக்கு போய் அஞ்சு கிட்ட ஒரு ராக்கி கொடுத்தா. இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இது வந்து ராக்கி. இது ஒன்றும் சாதாரண ராக்கி கிடையாது, இது ஒரு மாய ராக்கி. இந்த ராக்கிக்குள்ள ஒரு மொத்த ராக்கியோட மாய கிராமமே அமைஞ்சிருக்கு. இங்க ஒன்றை விட ஒன்று விலை உயர்ந்ததா, அது மட்டும் இல்லாம சிறந்த ராக்கிகள் இலவசமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராக்கி கிராமத்துல ராக்கி போட்டிகளும் நடக்குது. எந்த ஒரு பொண்ணு ராக்கி போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாளோ அவளுக்கு ஒரு அண்ணனும் கிடைப்பான். அந்த அம்மா சொன்னதை கேட்டுட்டு அஞ்சுவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம அந்த அம்மா கிட்ட என்ன கேட்டானா, நீங்க ஒன்றும் என்கிட்ட விளையாட்டுக்கு சொல்லலையே, அப்புறம் இந்த அளவுக்கு அந்த மாய ராக்கி கிராமத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அந்த கிராமத்தோட தலைவர் ஒரு ஆண் இல்ல, ஒரு பெண் தான் தலைவியா இருக்காங்க. அப்புறம் நான் தான் அந்த கிராமத்தோட தலைவி. இப்ப இந்த ராக்கிய கையில இறுக்கமா பிடிச்சிக்க, அப்புறம் உன்னோட கண்களை மூடிக்க. நீ உன்னோட கண்ணை திறந்த உடனே நீ அந்த மாய ராக்கிகளோட கிராமத்துல இருப்ப. அஞ்சு அந்த ராக்கிய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. அடுத்த நிமிஷமே அவ தன்னை ஒரு அற்புதமான கிராமத்துல பார்த்தா. அங்க ராக்கியோட பெரிய பெரிய கடைகள் இருந்தது. அப்பதான் அஞ்சுவோட காதுல ஒரு குரல் கேட்டுச்சு. சரிம்மா, அங்கே யாராவது ராக்கி போட்டியில் கலந்துக்க போறீங்களா? அஞ்சு திரும்பி பார்த்தா. அப்போ ஒரு கடைக்காரர் பெரிய ராக்கி கடையில இருந்துகிட்டு குரல் கொடுத்தாரு. உடனே அஞ்சு அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு என்ன சொன்னான்னா, சரி இதுதான் மாய ராக்கி கிராமமா? ஆமாம், இதுதான் மாய ராக்கி கிராமம். நான் இந்த போட்டியில கலந்துக்க ஆசைப்படுறேன். கடைக்காரர் அஞ்சுவுக்கு முன்னாடி 3 ராக்கிகளை வச்சாரு. ஒரு ராக்கி தங்கத்துல ஆனது, அப்புறம் அடுத்த ராக்கி வெள்ளியால செய்யப்பட்டது, அப்புறம் 3வது ராக்கி சாதாரணமானது. கடைக்காரர் அஞ்சு கிட்ட என்ன சொன்னாருன்னா, உனக்கு இதில் எந்த ராக்கி பிடிச்சிருக்கு? அஞ்சு அந்த சாதாரண ராக்கியில கையை வச்சுட்டு என்ன சொன்னான்னா, ராக்கிக்கு எந்த ஒரு விலையும் கிடையாது. நீ இந்த போட்டியில் ஜெயிச்சிட்ட. கடைக்காரர் இப்படித்தான் சொல்லியிருப்பாரு. அப்பதான் வண்ண வண்ண கதிர் ஒளிகளோட ஒரு அழகான பையன் அந்த இடத்துல வந்து தோன்றினான். அப்புறம் அஞ்சுவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, என்னுடைய பேரு மோகன், அப்புறம் நான் தான் உன்னுடைய அண்ணன். நீ நிஜமாவே என்னுடைய அண்ணனா? ஒரு அண்ணன் தான் தங்கைக்கு எல்லா கடமைகளையும் செய்வான். நான் நிஜமாவே உனக்கு ஒரு அண்ணன் தான், மாய அண்ணன். இப்ப சொல்லு தங்கையே, உனக்கு என்ன வேணும்? அஞ்சு மோகன் கிட்ட தன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொன்னா. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில என் அண்ணன் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அஞ்சு அங்கேருந்து நிறைய ராக்கிகளை எடுத்துக்கிட்டு மோகன் கூட தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்தா. அப்புறம் தன்னோட அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா. அம்மா, இவர் தான் என்னுடைய அண்ணன். அம்மா, அஞ்சு சொல்றது உண்மைதான். மோகன் அஞ்சுவை கூட்டிக்கிட்டு கிராமத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்தான். அழகான ராக்கிகளை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல மக்கள் கூட்டம் ஒன்னா கூடினாங்க. சில நிமிடங்கள்லயே எல்லா ராக்கியும் வியாபாரம் ஆயிடுச்சு. மோகன் அஞ்சுவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். இந்த பணத்தை வச்சுக்கோங்கம்மா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாளைக்கு அப்புறமா மோகன் தினமும் மார்க்கெட்ல அஞ்சுவோட சேர்ந்து ராக்கி வியாபாரம் பண்ணான். அந்த கிராமம் முழுக்க அஞ்சுவோட ராக்கி ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இதை பார்த்துட்டு தலைவரோட அண்ணன் புள்ள சந்து தலைவர்கிட்ட என்ன சொன்னான்னா, யாருன்னு தெரியல சித்தப்பா, அஞ்சு கூட சேர்ந்து ராக்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்களுடைய ராக்கி அதிரடியா வியாபாரம் ஆகுது. ஆமா,
கிராமம் முழுக்க இந்த விஷயம்தான் பரவிக்கிட்டு இருக்கு. அவன் அஞ்சுவோடைய அண்ணன். ஆனா அது கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கௌசல்யாக்கு பையன்றது யாருமே இல்லை. இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தா எனக்கும் அஞ்சுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் கனவாவே போயிட போகுது. கவலைப்படாதடா சந்து, நான் உனக்காக தான் இந்த வலைய விரிச்சிருக்கேன். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் கௌசல்யாவுக்கு பணத்தை சும்மா கொடுத்தேன் நினைக்கிறியா? என் கூட வாடா. தலைவர் தன்னுடைய அண்ணன் புள்ள சந்துவை கூட்டிக்கிட்டு நேரா கௌசல்யாவோட வீட்டுக்கு போயிட்டாரு. மோகன் தன்னுடைய தங்க அஞ்சு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். தலைவர் ரொம்ப கோவப்பட்டு கௌசல்யா கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கு எல்லாம் தெரியும் கௌசல்யா, இதெல்லாம் உன்னுடைய நாடகம் தான். ஆமா, யார் இந்த பையன்? இந்த கிராமம் முழுக்க இவன் உன் பையனும் அஞ்சுவோடைய அண்ணன்னு டமாரடிச்சுட்டு இருக்கிறான். என் பொண்ணை மறந்துடுங்க, இங்க இருந்து வெளியே போங்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற கௌசல்யா? அஞ்சுவுக்கும் சந்துவுக்கும் இன்னைக்கே கல்யாணம் நடந்தாகணும். இந்த பையன் என்ன பண்ணுவான்னு நானும் பாக்குறேன். அப்பதான் மோகன் தலைவர் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா நீ என்னடா பண்ணுவ? திடீர்னு மோகனோட கண்கள்ல இருந்து சிகப்பு நிற கதிர்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. திடீர்னு சந்துவுக்கு கண் பார்வை தெரியாம போயிடுச்சு. சித்தப்பா சித்தப்பா, என்னை காப்பாத்துங்க, எனக்கு கண்ணு தெரியல, என்னை காப்பாத்துங்க. இங்க பாருங்க தலைவரே, இது ஒரு சின்ன ட்ரைலர் தான். இதுக்கு மேலேயும் உன்னுடைய வேலையை நிறுத்திக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் கண்லேருந்து சிகப்பு கதிர்கள் பதிலா நெருப்பு கூட வர வாய்ப்பு இருக்கு. என்ன மன்னிச்சுடுப்பா, என்னையும் என்னுடைய அண்ணன் பையனையும் குணப்படுத்து, எங்களை போக விடு. உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், யாருக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களை நான் குணமாக்குறேன், ஆனா ஒரு நிபந்தனை. அதாவது நீங்க 2 பேரும் இந்த நிமிஷமே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயாகணும். நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் ஒத்துக்கிறேன். அட இந்த கிராமம் என்னப்பா, இனிமே நான் இந்த நாட்டில் கூட இருக்க மாட்டேன். உண்மை என்னன்னா, சந்துவும் தலைவரும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. மோகன் அவங்க 2 பேரையும் குணப்படுத்திட்டான். அவங்க 2 பேரும் பயந்து போய் ராத்திரியோட ராத்திரியா அந்த கிராமத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல ரக்ஷாபந்தனம் வந்தது. அஞ்சு மோகனோட கையில ராக்கிய கட்டிட்டு என்ன சொன்னான்னா, நீங்க நிரூபிச்சிட்டீங்க என்ன, என்னோட சொந்த அண்ணன் நீங்கன்னு. மோகன் சிரிச்சுக்கிட்டே அஞ்சு அப்புறம் கௌசல்யா கிட்ட என்ன சொன்னான்னா, இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆனா இனிமே ரக்ஷாபந்தனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். அப்புறம் அஞ்சு, உனக்காக மாய கிராமத்தோட கதவுகள் என்னைக்கும் திறந்திருக்கும். எங்க தலைவர் உனக்கு ராக்கி கொடுத்தாருல, அந்த ராக்கிய பத்திரமா வச்சுக்கோ. இப்படி சொல்லிட்டு மோகன் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டான். அஞ்சு தான் அம்மாவோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான்.